தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு தொகுதியினுடைய கள நிலவரம் என்ன, இந்த தொகுதி மக்களுடைய தேவைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்னன்னு ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை இன்றைய தினத்துல உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதியில பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய தொகுப்பை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த தொகுப்புல முதல்ல வர தொகுதி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தொகுதி. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி கடற்கரை நகரமான அதிராமப்பட்டினம், பட்டுக்கோட்டை, மதுக்கூர் உள்ளிட்ட நகரங்கள் மற்றும் 12க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை உள்ளடக்கியது. தஞ்சை மாவட்டத்தில் பழமையான இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,22,659 பேர். ஆண் வாக்காளர்கள் 1,07,563 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,15,082 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 14 பேரும் உள்ளனர். பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் 3 முறையும், அதிமுக 3 முறையும், திமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. பகுஜன் சமாஜ் கட்சி 2 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும் இந்த தொகுதியில் வென்றுள்ளன. இத்தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட NR ரங்கராஜன் உள்ளார். பட்டுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியின் முக்கிய தொழில்களாக நெல் மற்றும் தென்னை சாகுபடி இருக்கிறது. கல்லணையில் திறக்கப்படும் காவிரி நீரை கொண்டு தென்னை விவசாயம் அதிக அளவில் நடைபெறுகிறது. தேங்காய் உற்பத்தியை நம்பி ஏராளமான குடும்பங்கள் இத்தொகுதியில் இருக்கின்றன. இது தவிர இறால் பண்ணைகளும் இங்கு செயல்பட்டு வருகின்றன. மொழிப்போர் தியாகி பட்டுக்கோட்டை அழகிரி பிறந்த தொகுதி இது. பட்டுக்கோட்டையில் உள்ள கல்யாண சுந்தரம் மணிமண்டபம் பிரசித்தி பெற்ற இடமாக இருக்கிறது. பட்டுக்கோட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் NR ரங்கராஜன். 47 வயதாகும் இவர் இளங்கலை வணிகவியல் பட்டம் பெற்றவர். பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்றையும் இவர் நிர்வகித்து வருகிறார். 1996ஆம் ஆண்டு மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இணைந்து முதல் முறையாக பட்டுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி காங்கிரசுடன் இணைக்கப்பட்டதை அடுத்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்போது மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உதயமானதை அடுத்து அந்த கட்சியில் இணைந்து தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவராக உள்ளார். பட்டுக்கோட்டையில் உள்ள புறநோயாளிகள் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற அளவுக்கு எந்த தகுதியும் இந்த பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கிடையாது. கொஞ்சோண்டு ரத்தம் வந்தா கூட அதை ரெஃபர் டு தஞ்சாவூர் என்ற அடிப்படையில் எல்லா நோயாளிகளையும் தஞ்சாவூருக்கு அனுப்புறாங்க. பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையை பொறுத்தவரையிலே சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அதற்கு நான் செய்யாத வசதிகள் என்பது எதுவும் கிடையாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குளிர்சாதன பெட்டி அமைத்த தீ விபத்து பிரிவு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. மின்சார தடை ஏற்பட்டால் இன்வெர்டர் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 50 கட்டில்கள் புதிதாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. 100 மின்விசிறிகள் புதிதாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. 2 இடங்களில் நோயாளிகள் காத்திருப்பதற்காக ஷெட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுபோன்று பல்வேறு வசதிகளை அங்கு நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். தஞ்சை மாவட்டத்தினுடைய தென்னை விவசாயிகளை பாதுகாப்பதற்காக உடனடியாக இந்த தொழிற்சாலையை தேங்காயை மதிப்பு கூட்டும் பொருளாக, அதாவது 114 பொருளாக மாற்றலாம். தேங்காயை வாங்கி எண்ணெய் மட்டும் புண்ணாக்கு மட்டும் எடுக்கிறது இல்லைங்க. பல்வேறு உபகரணங்கள், வெர்ஜின் ஆயில் எடுக்கலாம், கோகோ எடுக்கலாம், அதாவது பிஸ்கட் செய்யலாம், கேக்கு செய்யலாம், தேங்காய் பூ திருவி வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். ஆகவே தேங்காயிலிருந்து மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்றுவதற்கான பல்வேறு நிறுவனங்களை உடனடியாக இந்த தென்னை வளாகத்தில் ஏற்படுத்த வேண்டும். கடந்த ஆட்சியின் போது என்னுடைய வற்புறுத்தலின் காரணமாக தென்னை வளாகம் அமைக்கப்பட்டது. தென்னை வளாகத்தினுடைய முக்கியமான பணி என்னவென்று சொன்னால், கொப்பரை காய வைத்து விவசாயிகள் அதை அரசுக்கு போடும்போது கொப்பரையை காய வைப்பதற்கான களங்கள் வேண்டும் என்பதற்காக இது அமைக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு களங்கள் அமைக்கப்பட்டு கடந்த வாரம் கூட அந்த பகுதிக்கு நான் சென்று பார்த்துவிட்டு வந்தேன். செய்தித்தாள்களில் வந்தன. கொப்பரைகள் காய வைக்கப்பட்டு PCMS மூலமாக கொள்முதல் செய்வதற்காக அவர்கள் அல்லது தனியாரிடம் விற்பதற்காக அதற்கான பணிகள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதை இன்னும் சற்று தரமாக உயர்த்த வேண்டும் என்று அதிகாரிகளிடம் நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக அது நடக்கும். அடுத்து வரப்போறது ராமநாதபுரம் தொகுதி. மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹிருல்லா MLA-வா இருக்கக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியை பத்தி ஒரு விரிவான தொகுப்பு இப்ப பார்க்கலாம்.
ராமநாதபுரம், ராமேஸ்வரம் தாலுகாக்களை கொண்ட தற்போதைய ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னர்களால் ஆளப்பட்டது. 1063ஆம் ஆண்டு முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சியின் கீழ் இருந்ததால் சோழ பேரரசின் கீழ் இருந்தது. 1984ஆம் ஆண்டு மதுரையில் இருந்து ராமநாதபுரம் பிரிந்து தனி மாவட்டமாக்கப்பட்டது. தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து பின்னர் விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்கள் உருவாயின. ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரை மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,76,952 உள்ளது. இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,38,637 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,38,297 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 18 பேர். இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவின் கோட்டையாகவே இருந்து வருகிறது. இங்கு கடந்த 20 ஆண்டுகளாக இஸ்லாமைச் சேர்ந்த வேட்பாளர்களே வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இணைந்து அக்கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக வேட்பாளர் எம்ஹெச் ஜவாஹிருல்லா வெற்றி பெற்றார். ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரை விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில் பிரதானமாக இருக்கிறது. இருப்பினும் கடந்த 10 ஆண்டுகளாக பருவமழை பொய்த்து வறட்சி நிலவுகிறது. மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் மீன்பிடி தொழில் கைகொடுத்த போதிலும் இலங்கை கடற்படை அத்துமீறலால் மீனவர்கள் தொழில் அவ்வப்போது முடங்கும் நிலை நிலவுகிறது. ராமநாதபுரம் அரண்மனை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கிழவன் சேதுபதி மன்னரால் கட்டப்பட்ட இந்த அரண்மனையின் உட்பகுதியில் ராமலிங்க விலாசம் என்ற அரசவை மண்டபமும் கௌரி விலாசம் என்ற விருந்தினர் மாளிகையும் உள்ளது. பிரசித்தி பெற்ற பாம்பன் பாலம் இந்த தொகுதியில் உள்ளது. ராமேஸ்வரம், உத்தரகோசமங்கை, திருப்புல்லானி, தேவிப்பட்டினம் போன்ற திருத்தலங்கள் உள்ள தொகுதியாக ராமநாதபுரம் உள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த ஊர் என்ற பெருமையும் இந்த தொகுதியில் உள்ள ராமேஸ்வரத்திற்கு இருக்கிறது. ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதியின் எம்எல்ஏவாக ஜவாஹிருல்லா இருக்கிறார். 56 வயதாகும் இவர் MBA முதுகலை பட்டம் பெற்றவர். 1985ஆம் ஆண்டு வாணியம்பாடி இஸ்லாமியர் கல்லூரியில் வணிகவியல் துறை உதவி பேராசிரியராக பணிபுரிந்த இவர் 2009ஆம் ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்றார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தில் ஆரம்பித்த இவரது பொது வாழ்க்கை பயணம் மனிதநேய மக்கள் கட்சி நிறுவனராக உருவெடுத்தது. இக்கட்சி சார்பில் அதிமுக கூட்டணியில் இணைந்து கடந்த தேர்தலை சந்தித்த ஜவாஹிருல்லா அதிமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பொது எம்எல்ஏ எங்களை இடையில ஒரு சில நேரங்களில் சந்தித்தாலும் கூட எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமா ஒரு சில நேரங்களில் குரல் எழுப்பினாலும் கூட எங்களுடைய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மீன்பிடி தொழிலுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பட்டிருக்கா? இல்லை. இந்த மீன்பிடி தொழில் நாங்கள் பிடிக்கக்கூடிய மீன்களுக்கு ஒரு சரியான விலை கிடைக்கிறதுக்கு ஒரு துறைமுக அந்தஸ்து இங்கே கிடைச்சிருக்கா? எதுவுமே இல்லை. மீன்பிடி தொழில் பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிற உரிமையை எங்களுக்கு வாங்கி கொடுத்தா தான் இந்த பிரச்சனை தீரும். ஏன்னா ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் எந்த ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. ஒரு மீன்வள கல்லூரி கேட்டிருந்தோம். அந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை. மீனவர்கள் பிரச்சனை அன்றாட பிரச்சனையாக இருக்கின்றது. இதற்கு மாற்றாக ஆழ்கடல் மீன்பிடிப்புகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி வந்திருக்கின்றேன். மீனாகுமாரி அறிக்கை பாரம்பரிய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய அறிக்கை என்று தமிழகத்திலே முதலாக குரல் எழுப்பியது நான் தான். இந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு எத்தனையோ தேவைகள் உள்ளன, ஆனால் எதையுமே அவர் செய்யவில்லை. ராமநாதபுரம் தொகுதியில் 17.5 கோடி ரூபாய்க்கு சாலைகள் போட்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமநாதபுரம் தொகுதியை சாராத மக்களும் கூட என்னிடம் தங்கள் பகுதியில் உள்ள சாலை குறைகளை பற்றி தொடர்ந்து மனு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் ராமநாதபுரம் தொகுதிக்கு அப்பாற்பட்டு எஞ்சிய 3 தொகுதிகளிலும் கூட 17.5 கோடி ரூபாய்க்கு சாலைகள் என்னுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தமிழக அரசு போட்டிருக்கின்றது. அதற்காக இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு
நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததா வரப்போறது அஇஅதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜன் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பரமக்குடி தொகுதி. வைகை நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,40,438. ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,20,262 பேர். பெண் வாக்காளர்கள் 1,20,155 பேர். மூன்றாம் பாலினத்தவர் 21 பேர். பரமக்குடியை பொறுத்தவரை அதிமுக ஆதிக்கமுள்ள தொகுதியாக இருக்கிறது. இந்த தொகுதியில் 6 முறை அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. கடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட டாக்டர் சுந்தரராஜ் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பரமக்குடி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை சென்னை, மதுரை, ராமேஸ்வரம், கோவை, வாரணாசி, புவனேஸ்வர் உள்ளிட்ட நகரங்களுக்கு நேரடி ரயில் வசதி உள்ள இடமாக இருக்கிறது. இங்கிருந்து 83 கிலோமீட்டர் தூரத்தில் மதுரை விமான நிலையமும் அமைந்திருக்கிறது. இத்தொகுதியில் 6 அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அரசு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, தனியார் தொழிற்பயிற்சி கல்லூரி போன்றவை உள்ளன. பரமக்குடி தொகுதியில் சிவப்பு குடைமிளகாய் விளைச்சல் அதிகம். இந்த வகை மிளகாய் ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த வகை குடைமிளகாயின் விலை பரமக்குடியில் தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இத்தொழில் பரமக்குடி தொகுதி மக்களின் வருவாய் ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கிறது. பரமக்குடி மற்றும் யமனேஸ்வரம் பகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான சௌராஷ்டிரா மக்கள் அசல் பட்டு ஜரிகை மற்றும் அனைத்து விதமான கைத்தறி சேலைகளை உற்பத்தி செய்கிறார்கள். இங்கு உற்பத்தியாகும் துணி வகைகள் நாட்டின் பல பகுதிகளுக்கும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாகிறது. பரமக்குடி சட்டப்பேரவை தொகுதியின் எம்எல்ஏவான டாக்டர் சுந்தரராஜ் பரமக்குடி சிங்காரத்தோப்பு மேலச்சத்திரம் என்ற பகுதியில் பிறந்தவர். MBBS முடித்து பரமக்குடியில் மருத்துவமனையை நிறுவி இவர் சேவையாற்றி வந்தார். எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்த இவர் 1980ஆம் ஆண்டு அதிமுகவில் சேர்ந்தார். 1989ஆம் ஆண்டு அதிமுக ஜே பிரிவு சார்பாக சேவல் சின்னத்தில் பரமக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2006 மற்றும் 2011ஆம் ஆண்டு தேர்தல்களில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்போதைய அரசில் கைத்தறித்துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தார். தற்போது விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக உள்ளார். கைத்தறி மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய அள்ளுக்கூடம் கட்டும் அள்ளுக்கூடத்தை உடனடியாக அமைச்சு தருவேன்னு சொன்னார். ஆனால் அடிக்கல் நாட்டியும் கூட 4 ஆண்டுகளாக அந்த அள்ளுக்கூட பணி என்பது சுத்தமாக நடைபெறாமையே இருக்குது. தெருக்களில் அள்ளுக்கூடம் அமைப்பதை தடுக்கின்ற முகமாக அள்ளுக்கூடத்திற்கும் தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கீடு செய்து சிறப்பான முறையில் மக்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுகின்ற முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள், மக்களுடைய தேவைகளை அறிந்து மக்களுக்காக செயல்படுகின்ற முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆத்துப்பாலத்தில் சர்வீஸ் ரோடுன்னு ஒரு ரோடு போட்டாங்க. அந்த ரோடு இதுவரைக்கும் முழுமையான செயல்பாட்டுக்கு வரல. அதில் மிகப்பெரிய பாதுகாப்பு குறையின்மையெல்லாம் நிறையா இருக்குது. எந்த இடத்துல அந்த ரோடு ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிற வாகன ஓட்டிகளுக்கு எந்த ஒரு அடையாளமும் அதில் இல்லை. அந்த ரோடை இன்னும் முழுமை பெறாமல் இருக்குது. அவர் சொன்னதை விட அதிகமாகவே செஞ்சுருக்காரு. ஆர்ட்ஸ் காலேஜ் மட்டும் பரமக்குடியில் 4 ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அதோட பெரிய சிறப்பு திட்டம்னா வைகை ஆற்றில் தென்கரையில் ஒரு சர்வீஸ் ரோடு போட்டிருக்காங்க. இது மதுரைக்கு ஈக்குவலாக நல்லா அருமையாக தேசிய நெடுஞ்சாலைக்கு ஈக்குவலாக போட்டிருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் நம்முடைய வைகை ஆற்றின் வடக்கு பகுதியில் யமுனேஸ்வரம் போன்ற பகுதிகள் இருக்கின்றன. அதில் சர்வீஸ் சாலை அமைப்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்களிடம் உத்தரவுகளை பெற்று திட்டத்தை செயல்படுத்த இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் காட்டுப்பறவைகளிலிருந்து மஞ்சப்பட்டணம் போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்காக வைகை ஆற்றில் கூடுதலாக ஒரு தலைப்பாலம் வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்களிடம் கோரிக்கை மனுக்கள் கொடுத்திருக்கின்றோம். தொடர்ந்து வரது நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதி. கூடலூர் தொகுதி கேரளா மற்றும் கர்நாடக மாநில எல்லையில் அமைந்துள்ளது. சுற்றிலும் வனப்பகுதிகளை கொண்ட இந்த தொகுதி கூடலூர், பந்தலூர் ஆகிய தாலுகாக்களை உள்ளடக்கியது. இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 1,75,735 பேர். ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 86,773. பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 88,862. இந்த தொகுதியை பொறுத்தவரை கட்சிகளின் கூட்டணி மட்டுமே வெற்றியாளரை தீர்மானிக்கிறது. காங்கிரஸ் மற்றும் இந்தியன் முஸ்லீம் லீக் ஆகிய இரு கட்சிகளுடன் கூட்டணி வைத்த கட்சிகள் மட்டுமே இந்த தொகுதியில் இதுவரை வெற்றி பெற்றிருக்கின்றன.
நீலகிரி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தாலும் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றது. கூடலூர் சட்டப்பேரவை தொகுதி மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக இருப்பது தேயிலை விவசாயம். இங்கு தேயிலை தோட்டமான டேண்டி தேயிலை தோட்டம் உள்ளது. அதேபோல் பிரபல தேயிலை நிறுவனங்களின் தேயிலை தோட்டங்களும் உள்ளன. தேயிலை விவசாயத்தை தவிர்த்து ஏலக்காய், கிராம்பு, குறுமிளகு உள்ளிட்ட வாசனை திரவ பயிர்களின் விவசாயம், மலை பயிர்களான காப்பி உள்ளிட்டவையும் சாகுபடி செய்யப்படுகின்றன. காய்கறிகள், வாழை என பிற சாகுபடியும் நடைபெறுகின்றன. இந்த தொகுதியில் தேயிலை தொழிற்சாலைகள் அதிகம் உள்ளன. பாரதியார் பல்கலைக்கழக கலை அறிவியல் கல்லூரி இந்த தொகுதியில் இருக்கிறது. கூடலூர் தொகுதியில்தான் முதுமலை புலிகள் காப்பகம் உள்ளது. இது முக்கிய சுற்றுலா தலமாக இருப்பதால் இங்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். இதனால் சுற்றுலாவை சார்ந்து ஏராளமானோர் இருக்கிறார்கள். கூடலூர் தொகுதி எம்எல்ஏவாக திமுகவை சேர்ந்த திராவிடமணி இருக்கிறார். கூடலூரை அடுத்த அத்திக்குண்ணா பகுதியில் தோட்ட தொழிலாளி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவரான இவர் MA-BL படித்துள்ளார். 53 வயதாகும் இவர் கடந்த 20 ஆண்டுகளாக வழக்கறிஞர் பணியில் இருக்கிறார். 1979ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்த திராவிடமணி அக்கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர், வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர், மெல்லியாலம் நகர செயலாளர் போன்ற கட்சி பொறுப்புகளை வகித்துள்ளார். தற்போது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களாக இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிற வகையில் தான் இருக்கிறது. ஆனால் சிரிமாவோ சாஸ்திரி ஒப்பந்த அடிப்படையில் வந்த இலங்கை தமிழர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு டேண்டியில் இதுவரை எந்த அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கவில்லை. தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அதிகமாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வனவிலங்குகளால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பிடும்படியாக இந்த கடந்த சில வருடங்களாக நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதனுடைய பாதிப்புனால இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த தேயிலை விவசாயம் தற்போது மிகவும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. தேயிலை விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க இன்கோக்கு தேயிலை விநியோகம் பண்ணுறோம். இங்கே விநியோகிக்கிற தேயிலைக்கு தேயிலையை டீத்தூளாக உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்து விலை நிர்ணயிக்கப்படுறாங்க. இந்த குறைஞ்சபட்ச விலையை நிர்ணயிக்க சொல்லி கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டு அவர்கள் குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்கணும்னு வழிகாட்டுதல் நடத்தியும் இங்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்காமலே இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் எங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்காத நேரத்தில் கூட கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி முதலாக முதலமைச்சர் முன்னிலையே என் கன்னி பேச்சிலே இந்த தொகுதியின் முக்கிய பிரச்சனையான நிலப்பிரச்சனை, அதாவது செக்ஷன் 7 பிரச்சனைக்கு பட்டா வழங்குவதற்கும் தமிழ்நாடு தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள நிபந்தனையை தளர்த்துவதற்கும் அரசு தேயிலை தோட்ட கழகமான டேண்டியுடைய குறைபாடுகளை நீக்கி நிர்வாக சீர்கேடு நீக்கி அதை மக்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கும் தொழிலாளிகளின் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் சட்டமன்றத்திலே நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். அடுத்து வருது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ராமமூர்த்தியை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த விக்கிரவாண்டி தொகுதி. தொகுதி மறுசீரமைப்புக்கு முன் கண்டமங்கலம் தொகுதியுடன் இருந்த விக்கிரவாண்டி பின்னர் தனி தொகுதியாக உருவாக்கப்பட்டது. 104 ஊராட்சிகளையும் ஒரு பேரூராட்சியையும் இத்தொகுதி உள்ளடக்கி இருக்கிறது. இத்தொகுதியில் மொத்தம் 2,15,779 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,08,157, பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,07,602. 3ஆம் பாலினத்தவர் 20 பேர் உள்ளனர். இந்த தொகுதியில் பெரும்பாலும் திமுகவும் அதிமுகவும் அடுத்தடுத்து வெற்றி பெற்று வந்துள்ளன. கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இத்தொகுதி ஒதுக்கப்பட்டதை அடுத்து அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ராமமூர்த்தி வெற்றி பெற்றார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி முழுக்க கிராமங்களை கொண்டுள்ள தொகுதி. பெரும்பாலும் விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள இந்த தொகுதியில் கரும்பு, நெல், கம்பு, கேழ்வரகு மற்றும் காய்கறி சாகுபடியும் நடக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்டு ஒரு சர்க்கரை ஆலை, ஒரு பஞ்சாலை பிரதானமாக இருக்கின்றன. ஒரு காலத்தில் இத்தொகுதியில் அரிசி ஆலைகள் அதிக அளவில் இருந்தன. இத்தொகுதியில் தான் விழுப்புரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயங்கி வருகிறது. மேலும் 2 தனியார் பொறியியல் கல்லூரிகளும் ஒரு பாலிடெக்னிக்கும் இங்கு இருக்கிறது.
ஒரு தனியார் தொழிற்பயிற்சி நிலையமும் இத்தொகுதியில் உள்ளது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியின் எம்எல்ஏ ராமமூர்த்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர். விழுப்புரம் மாவட்டத்தின் பிரபல வழக்கறிஞரான இவருக்கு வயது 63. சென்னை அரசு கல்லூரியில் இளங்கலையும் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பும் படித்த இவர் 1971ஆம் ஆண்டு முதல் மார்க்சிஸ்ட் கட்சியில் இணைந்து செயல்பட்டு வருகிறார். அக்கட்சியின் அகில இந்திய வழக்கறிஞர் சங்க மாநில சிறப்பு தலைவர் 1991 முதல் 1996ஆம் ஆண்டு வரை மார்க்சிஸ்ட் மாவட்ட செயலாளர், மாநில குழு உறுப்பினர் பொறுப்புகளை வகித்த இவர் தற்போது மாவட்ட செயற்குழு உறுப்பினர், மாநில துணைத் தலைவர் பொறுப்புகளை வகித்து வருகிறார். பஸ்லாம் வந்து பைபாஸ்லேயே போயிடுறாங்க. நிறையா பேர் வந்து அவஸ்தைப்படுறாங்க. டோல்கேட்டு எங்களை மாதிரி பசங்க தான் டோல்கேட்டில் போய் ஏறிடுறாங்க. வயசானவங்க அவங்களாம் வந்து திருச்சி டு சென்னை போய் வரவங்க பைபாஸில் ஏறிட்டு போயிடுறாங்க. அதனால ரொம்ப பாதிப்பு இருக்கு. விக்கிரவாண்டி பைபாஸில் கடந்த 10 ஆண்டுகளாக பேருந்துகள் நிறுத்தப்படுவதில்லை. சட்டமன்ற உறுப்பினர் முயற்சியின் காரணமாக இன்றைக்கு விக்கிரவாண்டி பைபாஸிலே பேருந்து நிறுத்தப்பட்டு வருகிறது. விக்கிரவாண்டி பேரூராட்சிக்குள் பேருந்துகள் செல்லாத சூழ்நிலை இருந்தது. அதை போராடி இன்றைக்கு 10 பேருந்துகளுக்கு மேல் விக்கிரவாண்டி பேரூராட்சிக்கு உள்ளே சென்று வருகிறது. மருத்துவக் கல்லூரி இங்கே இருக்கு. இந்த மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்கன்னா சுற்று பக்கத்தில் வந்து நிறைய கிராமம் இருக்குங்க. இங்கே இந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்க அத்தனை பேரும் பெரும்பாலும் இங்கே தான் வந்து மருத்துவ சிகிச்சைக்காக வராங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் கூட நிறைய பேர் இங்கே வராங்க. இடையில வந்துட்டு நேஷனல் ஹைவே இருக்கிறதுல வந்து நிறைய விபத்து ஏற்பட்டு இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகணுன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. விக்கிரவாண்டியில் வந்து தேசிய நெடுஞ்சாலை அங்கே வந்து பாலம் அமைத்து தர மற்றும் சுரங்கப்பாதை அமைத்து தர என்று கோரிக்கை வச்சிருந்து அந்த இடத்துல வந்து பிடி ஆஃபீஸும் பைபாஸ் ரோட்டுக்கு ஒட்டி தான் இருக்குது. சார் பதிவாளர் அலுவலகமும் பைபாஸை ஒட்டி தான் இருக்குது. கடந்த ஆண்டு இதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை, இது வரைக்குமே எடுத்துன்னு இல்லை. இன்றைக்கு விக்கிரவாண்டியிலே ஒரு ஃப்ளைஓவர், முண்டியம்பாக்கத்தில் ஒரு ஃப்ளைஓவர், இந்த 2 ஃப்ளைஓவரும் கட்டி முடிக்கப்பட்டால் விபத்துக்கள் தவிர்க்கப்படலாம் என்ற கோரிக்கை முன்வந்த காரணத்தால் அந்த 2 ஃப்ளைஓவர் கட்டுவதற்கான முயற்சியும் எடுக்கப்பட்டு வருகிறது. எல்லா வார்டுலையும் பார்த்தீங்கன்னா பள்ளம் தோண்டி தான் தண்ணி பிடிக்கிறாங்க. அந்த குட்டியில் வந்து சில பழசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு ஆம்பளை பையன் வந்து 2 வயசு பையன் இறந்துட்டான். இப்போ தொடர்ச்சியாக தண்ணி பிரச்சனை இப்படி இருக்கு. விக்கிரவாண்டிக்கு தண்ணீர் பிரச்சனை ஓரளவுக்கு இருக்கிறது. அதுக்கு தண்ணீர் வசதி செய்து தருமாறு பணியான்படும் கேட்டுக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட 14 ஓவர்ஹெட் டேங்க் 30,000 லிட்டரில் இருந்து 60,000 லிட்டர் வரை சாங்ஷன் வாங்கி இன்றைக்கு அந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி தொகுதி முழுமைக்கும் ஏராளமான பணிகள் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் என்கிற முறையிலும் மக்களுக்காக தொகுதியிலே போராடியும் இன்றைக்கு ஏராளமான பணிகள் செய்து முடிக்கப்பட்டு வருகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது உங்கள் தொகுதி, உங்கள் பிரதிநிதி.